வணக்கம் மக்களே, தேனியிலிருந்து. இந்த கார்த்திகை ஒன்றுக்கு தீபம் போடணுன்ட்டு அந்த ஒரு நாளைக்கு மட்டும் எல்லோரும் தடாபடான்ட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி கிடையாது. அனைத்து நாளும் அந்த ஈசனோட அருள் பெற்றவங்க. இப்போ போய் நம்ம மேலே தீபம் போட்ட சட்டி எடுத்துகிட்டு வர போகிறோம். வாங்க எல்லோரும். எல்லோரும் மேலே இருக்க எவ்வளோ டைம் ஆகுதோ தெரில. நமக்கு வந்து இப்போதைக்கு கரெக்டாக 2:55 ஆகுது. மேலே எவ்வளோ நேரத்தில் ஏறுறோங்கிறத பார்ப்போம். வாங்க. வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த மாதிரி கல் அடிக்க வச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே கன்னிமார் கோயில்கிட்ட வந்திருக்கோம். இப்போ டைம் கரெக்டாக 3:10. மேலே போயிட்டு மீதி வீடியோவை தொடங்குவோம். வணக்கம் மக்களே, பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த மேலே கோயில் இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்களேன். பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. மேகமூட்டமாக இருக்குது, அதனால் சரியாக தெரியல. வீடியோ மேனு கேமராமேன்லாம் கிறங்கி வர்றா. அப்படி தண்ணி இருக்கப்பா, எங்கன்னா குச்சிக்கலாம். பாருங்க, பெரிய சொனையே இருக்குது. அந்த காலத்தில் ஆடு மாடு குடிக்கிறதுக்குன்னேவும் ரெடி பண்ணது. குடிச்சுக்கடா டே. மேலே போய் மீதி வீடியோ கண்ணி பண்ணுவோம். இது வந்து கைலாச குகை. பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே தான் சித்தர்கள் வந்து தவம் புரிவாங்களாம். பெரியவங்க சொன்னது. இந்த இடத்துல தவம் புரிவாங்களாம். மேலே இந்த பாறைக்கு மேலே கோயில் இருக்குது. இந்த இடத்துல அவங்க தவம் புரிவாங்களாம். இது ஒருக்கா இதில் வந்து ஆளுங்க யாரும் வந்தாங்கன்னா உள்ளே போய் மறைஞ்சிருவாங்களாம். இன்னி வரைக்கும் அது இருக்குது, நம்ம பார்த்ததில்ல, அதனால் நம்ம சொல்லக்கூடாது. சரி, நம்ம மேலே கோயிலுக்கு போவோம். நல்லா பார்த்தீங்கன்னா இந்த அருக்கு தேன் கூடு. அடாவடித்தனமாக யாராவது உள்ளே வந்தீங்கன்னா சோழியை முடிச்சு விட்ரும். நம்ம வந்து அப்போ ஈசன் கூப்பிட்டதுனால வந்திருக்கோம். நம்மளை ஒன்றுமே பண்ண, அதை கீழே தான் நிற்கிறோம், ஒன்றுமே பண்ணல. பார்த்தீங்களா, அதுதான் ஈசனை நினச்சி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏதாவது அடாவடித்தனம் பண்ணணும் அப்படின்ட்டு வந்தீங்கன்னா சோழி முடிந்து விடும். மக்களே, மெயின் பாயிண்ட் அதுதான். இங்கே பார்த்தீங்கன்னா புல், சரியான புல் இருக்குது. நம்ம பயப்பலையில் விட்டால் நல்லா மேய்வானுங்க. ஆனால் என்ன, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அலோடு கிடையாது, அதனால் வர முடியாது. என்ன பண்ணுறது, அலோடு கொடுக்குறப்போ வந்து மேய்ச்சிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா நம்மளோட கேமராமேன் இன்னும் கீழே தான் தவந்துட்டு வர்ற. அப்படி நமக்கு மேலே கீழே இறங்கி அனுபவம் இருக்குது, அதனால் சரன்னு வர்றோம். நம்மளால் இன்னும் வர்ற. அப்படி ஓடிவாடு. கேமராமேன் களைச்சி போயிட்டேனப்பா. கேமராமேன் தவந்துட்டு வர்றேன். நம்ம போவோம். தென்னாலியுடைய சிவனே போற்றி, என்னை ஆளும் இறைவா போற்றி. வணக்கமாகலே, வந்து அடிஞ்சு விட்டோம். தோர்க்கா அந்த தீப சட்டி எடுக்க தான் வந்திருக்கோம். கோயில் மூடி இருக்கு. இறுதிக்கட்டமாக வந்தடைந்து விட்டோம். சூப்பராக இருக்கா டேய். ஆமாம், கேமராமேனை காணுமா பையன்? என்ன ஒரு காத்துற சாமி, இங்கேயே படுத்துக்கலாம் போலையே. நம்ம ஒரு வழியாக மேலே வந்துட்டோம். கேமராமேன் அங்கங்கே உக்காந்ததுனால லேட் பண்ணிட்டா. அப்படி பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக இருக்கு. ஐய், அந்த தீப சட்டி எடுக்க வந்திருக்கோம். கேமராமேன் வந்துட்டேன்.
கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காந்து ஈஸ்வரனை தரிசனம் பண்ணிட்டு போவோம். பார்த்தீங்கன்னா இந்த சட்டி எடுக்க வந்தோம். வந்த உடனே இப்போ பார்த்தீங்கன்னா 3:15 ஆகுது. ஐ மீன் கரெக்டாக 55 + 20 நிமிஷத்தில் வந்து நம்ம சட்டி எடுத்துட்டோம். ஸோ நம்ம காடு மலை ஏறி இறங்கி மாட்டுக்கூட அலையிறதுனால நமக்கு எதுவும் இல்லை. அப்படி எங்கேயும் நிற்காமல் நடந்தே வந்து எடுத்துட்டோம். எங்கேயும் உட்காரவும் இல்லை, ஓடவும் இல்லை. பார்த்தீங்கன்னா 3:15 கரெக்டாக சட்டி இறக்கிட்டோம். தீப சட்டியே கீழே கொண்டு வந்தாச்சு. நீ மண்டபத்துக்குள்ளே வைக்கிறது தான். ஸோ நமக்கு கொடுத்த உத்தரவை நம்ம முடித்தாச்சு. அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மக்களே.